காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், திலகவதியார், எங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயாராக விளங்குகின்ற இசைஞானியார் என பெண்ணடியார்கள் வரிசை மிக நீண்டது. உண்மையில் இந்த விரல் விட்டெண்ணத்தக்க நான் சொன்ன சில பெண் அடியார்கள் மட்டும்தான் பெரிய புராணத்தில் இருக்கிறார்கள் அல்லது சைவ உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாயன்மார்களுடைய மனைவியர்களையும் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தங்கள் கணவன்மாருடைய லட்சிய வாழ்வுக்கு துணை போனவர்கள். சிறுத்தொண்டருடைய மனைவி செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்க முடியுமா? இளையான்குடி மாறநாயனாருடைய மனைவி செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்க முடியுமா? இவர்கள் எல்லோரும் செய்த அற்புதங்கள் அளப்பரியன. தங்கள் கணவன்மாருடைய லட்சிய வாழ்வுக்கு தங்களை முழுக்க முழுக்க தியாகம் செய்து ஒத்துழைத்த பெருமக்கள் இவர்கள். இந்த பெண் புலவர்கள், இந்த இந்த பெண்ணடியார்கள் பெயர்கள் தெரியாமல் இருக்கலாம், அருகி போயிருக்கலாம், அறியப்படாததாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த பெருமை தமிழுள்ளவரை சைவமுள்ளவரை நிலைத்திருக்கும். எங்கள் தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு வழக்கம் சொல்லுவார்கள், சாப்பாட்டிலே உப்பு போல மனைவி இருக்க வேண்டும் வீட்டில். உப்பு சாப்பாட்டில் அளவாக இருந்தால் அது யாருக்கும் தெரியாது. குறைந்தால் ஐயோ சாப்பாட்டிலே உப்பில்லையே, உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்போம். உப்பு கூடிவிட்டால் ஐயோ இதைப்படி வாயிலே வைப்பது உப்பாக இருக்கிறது என்று. அது இருந்தால் தெரியாமல் இருக்க வேண்டும். இருப்பது தெரியாமல் இருப்பதுதான். உப்பு சம அளவிலே அளவாக இருந்தால் யாரும் அதை பற்றி பேசிக்கொள்ள மாட்டோம். அப்படி எங்கள் தமிழுலகில் பெண்கள் அவர்களுடைய பெருமைகள் வெளியே தோன்றாமல் இருந்து பெருமை சேர்த்தார்கள். பணிவில் திமிர் காட்டுதல் என்பது இதுதான். உண்மையில் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், போற்ற வேண்டியவர்கள், உச்சி மேல் வைத்து உவக்க வேண்டியவர்கள். அன்று தொடக்கம் இன்று வரை தமிழுலகத்தில் இந்த பெண்களுடைய பங்கு மிகப்பெரியது. இயற்பக நாயனார் என்று ஒரு நாயனார் அவருடைய மனைவியே தானமாக கொடுத்தார். நினைத்து பாருங்கள். சொல்லவே எவ்வளவு நினைத்து பார்க்க முடிகிறதா, சொல்ல முடிகிறதா? இது போன்ற அற்புதங்கள் எல்லாம் எங்கள் சமயத்திலே, எங்கள் தமிழிலே, எங்கள் வாழ்வியலிலே இருந்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு வியப்பான செய்தி. இப்படி பெருமை நிறைந்த அருமையான ஒரு இனத்துக்கு சொந்தக்காரர்கள், சமயத்துக்கு சொந்தக்காரர்கள், சமூகத்திலே இந்த இந்த மரபிலே வந்தவர்கள் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய கர்வம், எவ்வளவு பெரிய நிமிர்வு. இதைவிடவா ஒரு பெருமை மேற்குலகத்தால் நமக்கு கிடைத்துவிடப் போகிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளந்தலைமுறை எங்கள் சைவ பெருமைகளை, எங்கள் தமிழினுடைய அருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த உணர்வு, இந்த புரிதல் அவசியம் வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர்களும், ஒவ்வொரு பெற்றோர்களும் இதிலே கவனம் எடுக்க வேண்டும். இல்லாத பெருமைக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு குறைபாடாக இருக்கிறது. எங்கள் பெருமை எங்களுக்கு புரிவதில்லை. எங்கள் பெருமைகளை அதாவது விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டிலே சொன்னார்களே, மேற்குலகத்தை பார்த்து சொன்னார், வாழ்வியலை பண்பாட்டை எங்களுக்கு சொல்லித்தர உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்கள் அந்த அனுபவங்கள் எல்லாம் கொண்டிராதவர்கள். வாழ்வியலை பண்பாட்டை சொல்ல வேண்டுமானால் நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவ்வளவுக்கு செழித்து போயிருக்கிறோம், அவ்வளவுக்கு ஆழங்கால் பட்டு போயிருக்கிறோம், அவ்வளவுக்கு அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஏதாவது தர வேண்டும் என்று கருதினால் அது பொருளாதாரமாகத்தான் இருக்கும். பொருளாதார விருத்திக்கான தொழில்நுட்பங்களை, பொறிமுறைகளை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். இவ்வளவு நிமிர்வாக இந்த செய்தியை சொன்ன விவேகானந்தரை சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதி மேற்குலகத்தை பார்த்து அப்படித்தான் வியந்தான், அப்படித்தான் பார்த்தான். தொழில் புரட்சிக்காக மேற்குலகத்தை வியந்தானே தவிர அருள், வாழ்வியல், பண்பாடு, வாழ்க்கை முறை, அனுபவம், நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் எங்கள் இனத்தில் கொட்டி கிடக்கிறது, எங்கள் வாழ்வியலில் கொட்டி கிடக்கிறது. எங்கள் வளம் அது மங்காத வளம், அதற்கு நிகர் இல்லை. இதை என்று எங்கள் இளந்தலைமுறை உணர்கிறதோ அன்றுதான் எங்களுக்கு விடிவு. நிச்சயமாக இதை முதியவர்கள் உணர்ந்து பயனில்லை, பெரியவர்கள் உணர்ந்து பயனில்லை, இளந்தலைமுறை உணர வேண்டும். தயவு செய்து உங்கள் எல்லோரிடத்திலும், இளந்தலைமுறையினிடத்திலே நான் கால் பிடித்து கேட்பது இதுதான். பெருமக்களே, சைவத்தினுடைய பெருமையை புரிந்து கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வீட்டிலும் ஒரு பெண் தன்னை தியாகித்து, தன்னை அர்ப்பணித்து, கணவனுடைய லட்சியத்துக்கு துணை போன காரணத்தினால் தான் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு சமயமாக எங்கள் சமயம் நிமிர்ந்து நிற்கிறது. சிறு தொண்டர் செய்த பணி எப்பேற்பட்ட பணி! தன் பிள்ளையை வெட்டி கறி சமைத்து கொடுக்க அந்த லட்சியவான் உடன்பட்டார் என்றால், அவருடைய மனைவி இதற்கு உடன்பட்டது பெரிய விஷயம் இல்லையா? நினைத்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் கற்பனை என்று சொல்லி கடந்து விட முடியாது. அற்புதம், இறை செயல். ஆனால் அதற்கு கருவியாக இருந்து பங்கெடுத்தவர்களை எப்படி தொழுவது, எப்படி வியப்பது, எப்படி பாராட்டுவது எனக்கு புரியவில்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்வும், ஒவ்வொருத்தருடைய அற்புதங்களும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல, ஒன்றோடொன்று ஒப்பிட்டு உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அந்த அளவுக்கு இந்த அற்புதங்கள், இந்த உயர்ந்த வாழ்க்கை நெறியை போற்றியவர்கள் வம்சத்தில் அவர்களுடைய வழிவந்த தோன்றல்களாக இருந்து கொண்டு நாங்கள் இவ்வளவு தூரம் மேற்குலகத்தில் வாழ்க்கை பிச்சை ஏற்பது அநாகரிகமானது. நாங்கள் எல்லோரும் நாகரிக பிச்சைக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த மனோநிலையிலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நல்ல வாழ்வியல், நிமிர்வான வாழ்வை எங்கள் மரபு கொண்டிருக்கிறது என்று மார்தட்டி அந்த மங்காத புகழோடு பீடு நடை போட நாங்கள் முன்னேற வேண்டும், முயல வேண்டும் என்று வேண்டி இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.